லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற திரைப்படம் தான் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. டிஜே ஞானவேல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெய்பீம் படத்தை பிரம்மாண்டமாக எடுத்ததன் மூலமாக இந்த படத்தை இயக்கும் வாய்ப்பை அவர் பெற்றார். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடிக்க போகிறாரு. கூலி படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. கூலி படம் முடிஞ்ச உடனே தலைவர் 172 யார் எடுக்க போகிறாங்க, அதுதான் மிக பெரும் கோலிவுட் டாக்காக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு பேச்சு அடிபடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஃபிலிம் சார்பாக அவர் தான் வந்து நம்ம சங்கரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு. இப்படி இருக்க இப்போ ராஜமௌலியோட பேர் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பாகுபலி படம் எடுத்ததன் மூலமாக மிக பெரும் புகை உச்சத்துக்கு போன ராஜமௌலி கடைசியாக RRR படத்தை எடுத்திருந்தார். RRR படம் நம்ம ஜூனியர் என்டிஆரும் ராம் சரணும் சேர்ந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. சர்வதேச விருதுகளை வச்ச RRR படத்தை தொடர்ந்து இப்போ மகேஷ் பாபு கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து RRR 2 எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு பயங்கரமான படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த படம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு கேள்விகளுக்கு பதில் சொன்ன அவர் குறிப்பாக ரஜினியோட இணைந்து படம் பண்ணுவீங்களா, அது எப்படி இருக்கும், வழக்கம் போல இருக்குமா அப்படின்ற ராஜமௌலி கிட்ட கேட்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினியுடன் படம் செய்வது, அவரை இயக்குவது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எல்லா இயக்குநர்களும் அந்த தருணத்திற்காக தான் காத்திருக்கிறாங்க, ஆனால் இதற்கான அனைத்து விஷயங்களும் ஒருங்கிணைந்து வர வேண்டும் என்று அவர் தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக தனக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருப்பதாகவும், இப்போ அந்த காத்திருந்த அந்த முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பலன் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காரு. மேலும் ரஜினியோட இணைய போகிற என்னோட படம் நிச்சயமாக அது என்னோட கனவு படமாக இருக்கும், பிரம்மாண்ட படமாக இருக்கும். அது வந்து சரித்திர பேஸ்டு தான் படமாக இருக்கும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பாகுபலி லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்கும். அதாவது அவர் சொல்கிறது வேற எந்த படமும் இல்லைங்க, மகாபாரதத்தை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. மகாபாரதத்தில் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோலில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து அமிதாப் பச்சன், மேலும் பார்த்தீங்கன்னா ராம் சரண், அமீர் கான், ஷாருக் கான் போன்ற நடிகர்களை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. பொறுத்திருந்து பார்ப்போம் ராஜமௌலி அவர்கள் ரஜினியை வச்சு மகாபாரதத்தை எந்த மாதிரி எடுக்க போகிறாரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ராஜமௌலி சார் கூட நம்ம ரஜினி சார் இணைய போகிறத எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அது சூப்பராக பக்காவாக தரமாக உருவாகும்ன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.